मैत्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 600வது திருநாமம். 600 பூர்த்தியாகிவிட்டது, இன்னும் 4 தான் பாக்கி. 600வது திருநாமத்தை, 6வது 100 நிறையக்கூடிய திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் கொஞ்சம் நீண்ட திருநாமம். சத்ய சாரித்திர லக்ஷணாய நமஹ என்று அது நாமாவளி. கஷ்டமா இருக்கு போல இருக்க. சத்ய சாரித்திர லக்ஷணா. அங்கே இன்னொரு தடவை சத்திய சாரித்திர லட்சணம். சொல்வதற்கே இவ்வளோ கடினம். இந்த கதை சொல்ல போறியோ, எப்படி விளக்க போறியோங்கிறீங்களா? எம்பெருமான் பிருந்தாவனத்தில் 5 லட்சம் பெண்களோடு இரவிலே நர்த்தனம் ஆடினான். யௌவனத்தில் இருக்கான். 7 வயசு குழந்தையா இருந்த கிருஷ்ணன் யுவாவாக வடிவெடுத்துட்டு இருக்கான். அந்த யுவாவான கிருஷ்ணனை சுற்றி யுவதிகள், வயது பெண்கள். 1 அல்லர் 2 அல்லர் 5 லட்சம் பெண்கள். அவர்களோடு அவன் நடனம் ஆடுகிறான். அவர்கள் நளினமான ஸ்பர்ஷங்களை அனுபவிக்கிறான். அவர்களுடைய நெருக்கத்தில் இருக்கான். அவர்களோட மார்பகத்தை அவர்கள் மீது அவர்கள் சுமத்துகிறார்கள், அமுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஆண்மகன் தன்னுடைய ஆண்மையை தாங்க வைத்துக் கொள்ள முடியுமா? மைத்ராவருணர் முதலிய தேவர்கள் ஊர்வசி நர்த்தனமானதை பாட்டு தங்கள் ஆண்மை இழந்தார்கள். அது குடத்தில் போச்சு. அந்த குடத்திலிருந்து அகஸ்தியர் வந்தார். எல்லாம் புராண கதை. அப்படி இருக்கும் பொழுது சர்வேஸ்வரன் சிவப்பதிய கோபாலன் கோவிந்தன் ஸ்ரீனிவாசன் 5 லட்சம் பெண்களோடு இரவு நர்த்தனம் ஆடியிருக்கான். ஆனால் ந பிரம்மச்சரியம் விபிதே ததீயம் என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அவனுடைய பிரம்மச்சரியம் ஒரு குறைபாடும் இல்லாமல் அப்படியே இருந்து, அப்படி ஒரு வலிமை, அப்படி ஒரு ஆளுமை, அப்படி ஒரு புலன்களை அடக்கிற தன்மை. நீங்கள் சும்மா கதை விடுவீங்க சார், வெளில தெரியாத விஷயம். இல்லைப்பா, அது ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம்னார் சுவாமி தேசிகன். எப்படி ப்ரூவ் பண்ணப்பட்டது? மகாபாரத போர் முடிஞ்ச தருணத்தில் அஸ்வத்தாமா பாண்டவர்களுக்கு வம்சமே விளங்கக்கூடாது, பாண்டவ பூண்டு கூட இருக்கக்கூடாது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்து அதற்காக ஒரு அஸ்திரம் போட்டான். அபாண்டவே அஸ்திரம். அதுக்காக ஒரு அஸ்திரத்தை உற்பத்தி செய்து அன்றைய தினம் சிவபெருமானுக்கு வரக்கூட, நீ ராத்திரிலாம் உனக்கு தான் உன் இஷ்டம். சில பேருக்கு ஒரு மேட்ச் அமங்கலம் அடிச்சுடுவாங்க, அப்புறம் ஜென்மத்துக்கு அடிக்க மாட்டாங்க மேட்டிங்.
அந்த மாதிரி உனக்கு இன்னைக்கு பவர் கொடுத்துருக்கேன். கிருஷ்ணனை அர்ஜுனத்திനും இது எல்லாரையும் நீ வெல்லலான்னு விட்டாரா, அபாண்டவை ஆஸ்திரம் என்று ஒன்றை காயின் பண்ணி பாண்டவர்கள் மீதெல்லாம் மந்திரம் சொல்லி அந்த எரிச்சுட்டான் அந்த பானத்தை. அந்த பானம் மேலே பட்டப்புறம் அவர்களுக்கு பிள்ளையே பிறக்காது. எனவே பாண்டு வம்சத்தில் ஒருத்தருக்கு பாண்டுவில் 5 பாண்டவர்களுக்கும் பிள்ளை இனிமேல் பிறக்காது கல்யாணம் பண்ணாலும். அப்பொழுதே தர்மபுத்திரருக்கு 80 வயசாக எடுத்துக்கிறாங்க. அது வேற. துரியோதனே சொல்கிறான், என்னையா நீ என்னை ஜெயிச்சு, நான் இளமையில் நான் தானே ஆனந்தமாக இருந்தேன், நீ இந்த முதுமையில் ராஜ்யம் என்ன பண்ண போகிறேன், உனக்கு 2 தேன்குழல் பண்ணி கொடுத்தா கூட சாப்பிட பல் கிடையாது, என்னத்தான் அனுபவிக்க போகிற அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணிட்டு தான் உசுர விடுறான். ஆனால் அது நிலைமை எப்படி, எல்லாத்தையும் அடிச்சுட்டான் அஸ்வத்தாமா. ஒரே ஒரு பாண்டவ கரு பாக்கி இருந்து, அது அபிமன்யுவின் மனைவி உத்தரை கரு. அந்த கருவே அஸ்வத்தாமாவின் பானம் தாக்கிட்டு ராத்திரியில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சே அடித்து கொன்ன பாவி அஸ்வத்தாமா பாண்டவர்கள் திரௌபதியின் பிள்ளைகளை, திரௌபதியின் தகப்பனார், திரௌபதியின் சகோதரர், திரௌபதியின் பிள்ளை அனைவரும் ராத்திரியில் கொன்னான். தூங்கின்றதால போய் தாக்கி அடித்தான். மாதிரிலாம் யுத்தம் பண்ணுவாங்களா, அதர்ம யுத்தமே பண்ணின அஸ்வத்தாமா பகவான் கிருஷ்ணன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கார். அப்படியெல்லாம் செஞ்ச அஸ்வத்தாமா இப்படி ஒரு கர்ப்பத்தையும் சிதைக்க பானம் போட்டான். கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், என்ன கிருஷ்ணா ஜெயிச்சு என்ன லாபம், உனக்கு வெற்றியே கிடையாது பாரு, பாண்டவர்கள் ஒழிந்தார்கள், உத்தரையின் கர்ப்பத்தையே சதிச்சிட்டேன் அப்படின்னா. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன்னாரு பகவான். எப்படி பார்த்துப்ப பாரு, உத்தரை கர்ப்பத்தை ஈன்றாள். மகாபாரதப்படி இந்த கதை. அவளுக்கு குழந்தை பொழுது கறிக்கட்டை பொறுத்து, இந்த கருகி போயிடுது, சார்டு கர்ப்பம், ஒரு கட்டை கீழே விழுந்தா மாதிரி வந்து கறிக்கட்டை மாதிரி. குந்தி கதர்றா, சுபத்ரா கதர்றா. என்னடா கடைசியில் பாண்டவர்களுக்கு இருந்த ஒரே சந்ததியாக இருக்கக்கூடிய சந்தான பீஜம் குரு பாண்டவானாம், அது இப்படி அழிஞ்சு போய்விடுத்தே என்று எல்லாரும் காத்திருக்கிறார். எம்பெருமானே நீதான் காப்பாற்றணும்னு கிருஷ்ணன்ட்ட சொல்கிறதுக்கு கூட அவளுக்கு வாய் எழலை. கண்ணன் அப்படியே பேசாமல் இருக்கார், வாயத்தது எதுவும் சொல்லலை. அப்போ வானத்திலிருந்து அசரீரி சொல்லித்து, பயப்படாதீர்கள், இந்த குழந்தை யார் ஒருத்தர் நைஷ்டிக பிரம்மச்சாரியத்திலும் பிரம்மச்சரியத்தை நன்று பாதுகாத்தவர், ஒழுக்கத்தை கேரக்டரை பாதுகாத்தவர் உண்டோ அவர் காலால் வருடினால் இந்த குழந்தை பொழைச்சுடும். கரிக்கட்டை ராஜகுமாரன். ஆஹா, அப்போ கவலையே இல்லை நமக்கு என்றார் தர்மராஜர். என்ன தாத்தா இருக்கார் பீஷ்மர், அவர் காலையில் கொண்டு போய் குழந்தைய விட்டுடலாம். என்ன கிருஷ்ணா அவசியம், முதல்ல அவரை கேண்டுவா போய் குழந்தைய கொண்டு வரட்டுமா. உள்படுக்கையில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கார் தாத்தா பிதாமகர் பீஷ்மர். கிட்டக்க போனார் தர்மபுத்திரர், அடங்கினார். என்னடா தர்மராஜா பேரப்பிள்ளைன்னு கேட்டார். தாத்தா இப்படி ரொம்பட்டா அஸ்வத்தாமா, ஏம்மா என்னுடைய மாட்டுப்பெண் உத்தர, அவளுடைய கர்ப்பத்திலிருந்து கறிக்கட்டையாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த கறிக்கட்டையை வந்து ராஜகுமாரன் ஆயிடுவானாம். யார் ஒருத்தர் பிரம்மச்சரியத்திலே குறை இல்லாமல் இருக்காளோ அவள் கால் பட்டா, உங்கள் காலடியில் குழந்தைய கொண்டு வந்து கிடத்துறேன் தாத்தா, கொஞ்சம் காலால் வருடுங்கள். தர்மராஜா எத்தனை நாளான இப்படி சேர்த்திட்டு தீட்டிருக்கேன்னு கேட்டார். இது தாத்தாவுக்கு எப்படியான்னு கெட்ட பேர் வர வைக்கலான்னு பார்க்குறேன். நீ அந்த குழந்தைய என் காலில் வச்சு, அந்த குழந்தை பிழைக்கலைன்னா அப்புறம் தாத்தாவின் வரலாறு இருண்ட பக்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பார்க்குறேன். என்னை விட்டுட்டுப்பா, போகிற சமயத்தில் இந்த பரீட்சையெல்லாம் என்கிட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் தாத்தா. அவ்வளோதான். குருக்ஷேத்திர போர்க்களத்திலிருந்து மீண்டு வந்தார் தர்மராஜர். தவிக்கிறார். ஒரே ஹோப் இருக்குது, நம்மால் பண்ணுவார்னா பண்ண மாட்டேங்கிறாரு, கொண்டு வந்துடாதேங்கிறாரு. இப்போ கூட அவருக்கு நம்மக்கிட்ட அன்பு இல்லை பத்தியா அப்படிங்கிறார் திரௌபதி. அப்போ கதைனா கிருஷ்ணா இப்படி இருக்கே என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, இவ்வளோ தானடா அர்ஜுனா, நான் இருக்கேன், என்ன நீ இருக்கியா, நீயா அப்படின்னா அர்ஜுன். என்ன கிருஷ்ணா நீயா, 5 லட்சம் பெண்களோடு கூத்தடிச்சுவிட்டு நீ போய் அந்த குழந்தையை வாழ்க்கையிலே என்றும் நழுவாத பிரம்மச்சரியத்தை உடையவன்னு சொல்லி காலை வச்சா அது பிழைக்குங்கிறியே கிருஷ்ணா, எதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா, இது 2 மச் இல்லை 3 மச் 4 மச்சாக போகிறதேடாப்பா அப்படின்னு அர்ஜுன் நினச்சான். நீ அஞ்சாது என்னார். குழந்தைகிட்ட வந்தான் கண்ணபிரான். தன் திருவடியை அந்த குழந்தை கறிக்கட்டை மீது தடவின் படவர வச்சான். என் பிரம்மச்சரியம் சத்தியமாக இருந்தால் இந்த குழந்தை பிழைக்கட்டும், அடுத்த நிமிடம் குழந்தை பர்ஃபெக்டாக போச்சு.
கிருஷ்ணான்னு அர்ஜுனன் அபச்சாரப்பட்டேன், இருந்தாலும் எப்படிடா கிருஷ்ணா இது பாசிபிள்லாம்? அதுதாண்டா அத்தனை பேர்களோடு கலசியும் என் பிரம்மச்சரியத்தை இழக்காமல் நான் இருந்தேன். என் ஒழுக்கம், என் சாரித்திரம், என் கேரக்டரை நான் பாதுகாத்தேன். அதனுடைய பலன் தான் இந்த குழந்தை படைத்தது. இதாண்டா எனக்கு டெஸ்ட்டு. பரீட்சதுத்தான பரீட்சிதாபியாம் என்கிறார் சுவாமி தேசிகன் யாதவாபிய மகாகாவியத்தில். பரீட்சித்தை எழுப்பினார்கள். அது பெரிய டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டை கொடுக்கவே மாட்டேன்னு விட்டார் தாத்தா பீஷ்மர். அது பயந்து போயிட்டார், டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டுனா என்ன ஆகிடுமோன்னு. ஆனால் நான் கொடுத்து பகவான் தான் ஸ்தாபித்தான் தன் பிரம்மச்சரியம் ஒரு ஒச்சம் ஊனமற்றது. ஆகினால்தான் பகவானுக்கு சத்தியமான சாரித்திரத்தை தனக்கு அடையாளமாக உடையவன். அவன் ஒருவனை தவிர யாருக்கும் இது மாதிரி முடியாது. இதை நாரதன் நினச்சி பார்த்து வசிஷ்டர் சொல்கிறார், உண்மையான சாரித்திரத்தை அடையாளமாக உடையவன் பெருமான் ஸ்ரீனிவாசன். சத்தியசாரித்திர லக்ஷணன் என்று அவனுக்கு திருநாமம். இதற்கான பின்னணி ஸ்லோகத்தை கேளுங்கள். சாரித்திரமுத்தராகர்ப்ப ரக்ஷணே சத்தியமேவ யது நாமாபூதத தஸ்யேதி சத்தியசாரித்திரலக்ஷணா. எங்கே கலந்து ஜெபியுங்கள். சத்தியசாரித்திரலக்ஷணாய நமகா. இதற்கு பின்னணியான பாசுரத்தை கேளுங்கள். தன் ஒழுக்கம் தவறாத நிலையன், புலன்களை வென்ற புகழாளன் தானே என்பதனை உத்திரை கருவை காத்தே நிலநாட்டிய சத்திய சாரித்திர லக்ஷணன். எனவே அவனுடைய பேரும் அதுவே. எங்கே கலந்து ஜெபியுங்கள். சத்தியசாரித்திர லக்ஷணாய நமகா. திருவேங்கடமுடையார் திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணுங்கள். அந்த அனுகிரகத்தினால் நமக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கும். எங்கே எவருடன் கலந்து மற்றும் ஒருவரை ஜெபியுங்கள். சத்தியசாரித்திர லக்ஷணாய நமகா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நமோ. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.